வரவங்கள்லாம் நெகட்டிவ்ஸாகவே கொட்டுறாங்க சார். பார்த்து பார்த்து அவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு நாங்களே விகாரமாக இருக்கோம். ஏன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் தான் கொட்டின்னு இருக்காங்க. வேறு வழி கிடையாது, நாங்கள் கேட்டு தான் ஆகணும். அப்போ எங்களுக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்லாம் தெரியும். ஆனால் அது டெக்னிக்கல் எப்படி நான் சொன்ன மாதிரி நம்ம இங்கிலீஷ்காரங்க எப்படி நம்ம இந்த மெடிசனில் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த டெக்னிக்ஸ் வரைக்கும் வச்சு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனால் இதையும் மீறி நம்ம ஆழ்மனதில் ஒரு பாதிப்பாக உள்ள உட்காந்துடுச்சு, ஒரு காயங்களாக இருக்குது அப்படின்னா 100% இந்த சப்கான்ஷியஸில் போய் தான் அதை எடுக்க முடியும். அது மட்டும் உண்மை. டாக்டர்ஸே சொல்லுவாங்க, இந்த மெடிசன் நீங்கள் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மெடிசன் கொடுத்தாங்கன்னாக்கா இந்த மெடிசன் நீங்கள் கண்டினியூ பண்ணனா வேண்டியிருக்கும். நாலு படத்தில் இது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது சொல்லுவாங்க, அது இயல்பு. ஏன்னா அது வந்து நம்ம சிந்தட்டிக்காக தயாரிக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த நம்ம பாடிக்கு வந்து இந்த சப்கான்ஷியஸ் தெரப்பி வந்து எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு? ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்களோட ப்ராப்ளத்தை என்கிட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லும்பொழுது அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குது, இன்னொன்று வயிற்று பிரச்சனை இருக்குது, இல்லை நாள்பட்ட ஒரு முதுகு வலி இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வராங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்கள படுக்க வச்சுட்டு அவங்கள டீப் மெடிடேட்டட் ஸ்டேட்டில் கொண்டு போகிறேன். கான்ஷியஸ் மைண்டை ஆஃப் பண்ணி சப்கான்ஷியஸில் கொண்டு போகிறேன். அடுத்த ஒரு 10-15 மினிட்ஸில் கொண்டு போயிடுவேன். அந்த 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சப்கான்ஷியஸில் போவாங்க. சப்கான்ஷியஸில் ட்ராவல் பண்ணும்பொழுது அவங்க கண்களை திறக்க முடியாது, கை கால் அசைவு இல்லாத நிலையில் படுத்திருப்பாங்க. அவங்க சப்கான்ஷியஸை ஓப்பன் ஆகிருக்கும். அந்த இடத்துல தான் அவங்களோட ப்ராப்ளத்தோட ஆணிவேர், அதாவது அவங்களுக்கு உருவான பாதிப்பு, இம்பேக்ட் அவங்க மைண்டில். இப்போ சொல்கிறாங்க, எனக்கு வந்து டென்ஷனாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்தது, அந்த விஷயம் ஒருத்தர் ஒரு வார்த்தை விட்டுட்டாரு, எனக்கு இப்போவும் மனசை போட்டு அலறின்னு இருக்குது, அதனால தலைவலி ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அதை சிந்திச்சுட்டே இருக்கேன், எனக்கு அந்த விஷயத்தை பற்றி வெளியில் போக முடியல அப்படின்னாக்க நான் என்ன சொல்கிறேன், அவங்கள படுக்க வச்சுட்டு அவங்க சப்கான்ஷியஸில் போயிட்டு அவங்க மைண்டுக்கு இதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த மைண்டு, அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா மூளைக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது. நான் கொடுத்ததை வச்சு நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை அது மூளைக்கு சிக்னலாக கொடுக்குது, சொல்படி கேளு அப்படின்னு. அப்போ மைண்டு மூளைக்கு சிக்னல் கொடுத்த உடனே மூளை என்சைம்ஸை சுரக்க விடுது. என்சைம்ஸ் வந்து எந்த பகுதியில் பிரச்சனை இருக்கோ, பாதிப்பு இருக்கோ, அந்த பகுதியில் போயிட்டு உங்களுக்கு இதை குணப்படுத்தி கொடுக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்னைக்காவது நீங்கள் பயந்து வயத்தை கலக்கியிருக்கா? இல்லை. உங்கள் அனுபவத்தில்? இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயத்தில் வயத்தை கலக்கிருச்சு, வயத்தை கலக்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வயத்து இது சில பேருக்கு மோஷனே வந்திருக்குன்னு சொல்லுவாங்க.